ஹலோ கைஸ், வெல்கம் டு ஆர்கேவின் சமையல். கைஸ், இன்றைக்கி பாகற்காய் புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பாகற்காயை கசப்பில்லாமல் எப்படி நம்ம புளிக்குழம்புல பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. சிறிதளவு அதில் எண்ணெய் சேர்த்துக்குங்க. நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட எந்த எண்ணெய் இருக்கோ அந்த எண்ணெயை நீங்கள் பயன்படுத்தலாம். எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி, இது 3ஐயும் ஒன்றா சேர்த்து நல்லா பெரட்டி விடுங்க. நல்லா பொரிஞ்சு நிறம் மாதிரி வரணும், அந்தளவுக்கு நல்லா பெரட்டி விடுங்க. பெரட்டி விட்டதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கிறேன். அந்த 2 பெரிய வெங்காயத்தை இதில் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு நீங்கள் சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா பெரட்டி விடுங்க. வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கி வரணும். கொஞ்சம் நிறம் மாறுற அளவுக்கு நீங்கள் இதை பெரட்டி விடுங்க. சிறிதளவு அதில் உப்பு சேர்த்துக்குங்க. அப்போ தான் வெங்காயம் சீக்கிரம் நல்லா வதங்கும், நமக்கும் நேரம் கொஞ்சம் மிச்சமாகும். நல்லா பெரட்டி விடுங்க. எல்லா பக்கமும் உப்பு வந்து பரவுற மாதிரி அந்த வெங்காயத்தை நல்லா பெரட்டி விடுங்க. எல்லா பக்கமும் நல்லா பெரட்டி விடுங்க. நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறம் பூண்டு ஒரு கையளவுக்கு சேர்த்துக்குங்க. இந்த பூண்டையும் சேர்த்து நல்லா பெரட்டி விடுங்க. பூண்டும் வெங்காயமும் நல்லா வேகணும், அந்த அளவுக்கு நல்லா பெரட்டி விடுங்க. பூண்டும் கொஞ்சம் லைட்டாக நிறம் மாறணும், வேகணும், அந்தளவுக்கு நல்லா பெரட்டி விடுங்க. பெரட்டி விட்டதுக்கப்புறம் 2 தக்காளியை நான் சேர்த்துருக்குறேன். நல்லா நறுக்கி அந்த தக்காளியை அதோட சேர்த்துக்குங்க. உங்களுக்கு தேவைன்னா பெரிய தக்காளியாக இருந்தால் 1 தக்காளி போதும், சின்ன தக்காளியாக இருந்தால் ஒரு 2 தக்காளியை நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இந்த மாதிரி பெரட்டி விடுங்க. தக்காளி கொஞ்சம் ஓரளவுக்கு வெந்து வரட்டும், அந்தளவுக்கு நல்லா பெரட்டி விடுங்க. பாருங்கள், தக்காளி ஓரளவு வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் 2 வரமிளகாயை அதோடு சேர்த்துக்குங்க. காரத்துக்கு சேர்த்து நல்லா பெரட்டி விடுங்க. வரமிளகாயை அதில் சேர்த்துக்கிட்டோம்னா குழம்போட ஃப்ளேவரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்தளவுக்கு வதங்கி வந்த பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் அதில் சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் அதில் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா பெரட்டி விடுங்க. மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் இதெல்லாம் வெங்காயத்தில் எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி நல்லா பெரட்டி விடுங்க. இந்த வெங்காயம், தக்காளி, பூண்டு, வரமிளகாய் இது எல்லாம் நல்லா வதங்கணும், அந்தளவுக்கு நல்லா பெரட்டி விடுங்க. இந்த டைமில் 1/2 மூடி துருவிய தேங்காய் சேர்த்துக்குங்க. துருவிய தேங்காயும் சேர்த்து நல்லா பெரட்டி விடுங்க. நீங்கள் தேங்காயை வந்து துண்டு துண்டுகளாகவும் நறுக்கி சேர்த்துக்கலாம். ஆனால் அப்படி சேர்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் அரைக்கும்போது கொஞ்சம் தேங்காய்கள் வந்து அரைப்படாமல் இருக்கும். அதுக்கு நீங்கள் துருவி சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா நைஸாக நமக்கு வேணுங்கிற பதத்துக்கு நம்ம அரைச்சிக்கலாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு தேங்காயை துருவி அதோடு சேர்த்துக்குங்க. நல்லா பெரட்டி விடுங்க, வேகட்டும். இப்போது பாகற்காயை நம்ம எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். பாகற்காயை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. நடுவில் உள்ள விதைகளை எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் அதில் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா பெரட்டுங்க. எல்லா பக்கமும் இந்த மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகணும், அந்தளவுக்கு நல்லா பெரட்டி ஒரு 10 நிமிஷத்துக்கு அந்த பாகற்காயை ஊற விடுங்க. 15 நிமிஷம் கூட நீங்கள் ஊற வைக்கலாம், ரொம்ப நல்லது. இப்போது அந்த வணக்கிய அந்த மசாலாவை மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம். எல்லாத்தையும் அந்த மிக்ஸி ஜாருக்கு மாற்றி பேஸ்ட்டு போல் அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. சிறிதளவு அதில் எண்ணெய் சேர்த்துக்குங்க. நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட எந்த எண்ணெய் இருக்கோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ பாகற்காயை வந்து கசப்பில்லாமல் புளிக்குழம்புல எப்படி சேர்க்குறதுனா, பாகற்காயை ஸ்லைஸாக கட் பண்ணி நடுவில் உள்ள விதையெல்லாம் எடுத்துகிட்டு உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சு, அதுக்கப்புறம் அதை ஒரு தண்ணியில் போட்டு நல்லா கழுவி வாஷ் பண்ணி அந்த பாகற்காயை வடித்து எடுத்துட்டிங்கன்னா பாவக்காய் வந்து கசப்பில்லாமல் இருக்கும். நீங்கள் அப்படி செஞ்சு பாருங்கள்.
நாங்கள் கொஞ்சம் கசப்போடு சாப்பிடுவோம். அதனால் வந்து நான் அந்த மெத்தடு நான் செய்யலை. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அந்த மாதிரி செய்யுங்க. உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு கலக்கி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு அதுக்கப்புறம் தண்ணியில் வாஷ் பண்ணி பயன்படுத்திங்கன்னா பாகற்காய் கசப்பு இல்லாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், எண்ணெய் சூடாயிருச்சு. கடுகு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டோம். கருவேப்பிலையும் அதில் சேர்த்துக்கிட்டோம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததும் உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு கலந்து வச்சோம் இல்லையா, அந்த பாகற்காயை நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா பெரட்டி விடுங்க. பாகற்காயை எல்லா பக்கமும் நல்லா பரவணும். அந்த அளவுக்கு நல்லா பாகற்காயை பெரட்டி விடுங்க. நல்லா வேகணும். ஓரளவுக்கு நல்லா வெந்து வரணும் எண்ணெயில். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் 2 நிமிஷத்துக்கு ஒருக்க இந்த மாதிரி நம்ம பெரட்டி விட்டுட்ருக்கணும். பெரட்டி விடுங்க. இப்போ இந்த டைமில் அரைச்சி வச்ச அந்த விழுதை நம்ம இதில் சேர்த்திக்கிறோம். ஜாரில் கொஞ்சம் விழுதுகள் இருக்கும். அதையும் நம்ம தண்ணி ஊற்றி கழுவி அந்த இதையும் சேர்த்திக்கிறோம். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நாங்கள் மண்பானையில் செய்கிறோம். மண்பானையில் செஞ்சால் புளிக்குழம்பு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்லேயும் மண்பானை இருந்தால் பயன்படுத்தி பாருங்கள். இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூளும் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிறோம். உப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் நல்லா தண்ணி ஊற்றி அதை நல்லா கிளறிக்குங்க. கொதித்து வந்த பிறகு சூடு ஆறுச்சுன்னா கரெக்டாக அந்த பதத்துக்கு வந்துடும். அதனால் தேவையான அளவுக்கு நீங்களும் அதில் தண்ணியை சேர்த்து மூடி வச்சுருங்க. நல்லா வேகட்டும். பாருங்கள், குழம்பு ஓரளவுக்கு கொதித்து வந்துருச்சு. மறுபடியும் நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், பாவக்காய் இன்னும் கொஞ்சம் வேகணும். நல்லா கிளறி விட்டுட்டு அந்த டைமில் புளி கரைசலை சேர்த்துக்குங்க. நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி அதில் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு புளிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு புளி கொஞ்சம் எச்சா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மறுபடியும் மூடி வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் குழம்பு கொதிக்கட்டும். இப்போது ஓப்பன் பண்ணி பாருங்கள். குழம்பு மேக்ஸிமம் கொதிச்சிருச்சு. பாவக்காயும் நல்லா வெந்துருச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் பாவக்காய் புளிக்குழம்பு நமக்கு ரெடி ஆயிரும். நல்ல காரசாரமான பாவக்காய் புளிக்குழம்பு. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு மண்பானையில் செய்யுங்க. ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு அருமையாக கொதிச்சு வந்துருச்சு. பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் மேலே. இந்த டைமில் கொத்தமல்லி இலையை தூவி குழம்ப நம்ம இறக்கி வச்சிடலாம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் கைஸ். செம்ம சூப்பராக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி கைஸ். தேங்க்யூ.